அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கல்லூரியில் இருக்கிறதுனால கல்லூரி மாணவர்களுடைய மனநிலை பற்றி தான் என்னுடைய காணொளிகள் அதிகமாக இருக்கிறது. இன்றும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் உங்களோடு சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். பல நேரங்களில் கல்லூரி மாணவர்கள் ஏதாவது தவறு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஒழுங்குமுறை கமிட்டி, ஒழுங்குமுறை அந்த குழுவினுடைய தலைவர் என்ற முறையில் நான் ஒரு துணை முதல்வராக அவங்கள பற்றி ஏதாவது விசாரணை பண்ணும்போது, அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் நான் ஏன் அப்படி இருந்தேன்னு தெரில ஃபாதர். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. பதட்டத்தில் அப்படி பண்ணிட்டேன். இங்கிலீஷில் சொல்லணும்னா, மை எமோஷன்ஸ் டுக் மீ ஓவர் அப்படி சொல்லிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இப்படிலாம் சொல்லுவாள். பசங்க மத்தியில் 2 வார்த்தை அதிகமாக நான் கேட்டிருக்கேன். அட மாப்பிள்ள, அது ஒரு செம்ம ஃபீல்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு தடவை சொல்லுவாங்க, இன்னொரு அக்கேஷனில் செம்ம வைப்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீல் அப்புறம் வைப், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, அதுதான் உணர்வுகளும் உணர்ச்சிகளும். இப்போ உணர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, மகிழ்ச்சி, சோகமாக இருக்கேன், இல்லை கோபமாக இருக்கேன், இல்லை பயமாக இருக்கேன். இந்த 4 உணர்வுகளும் வெளியில் தெரியுமா? தெரியாது. நான் மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது தெரியாது. எப்போ தெரியும்னா, உணர்ச்சி அதில் வந்தால் தான் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஹஹஹா அப்படின்னு சிரித்தா தான் தெரியும். இல்லை ஒரு சில நேரத்தில் ரொம்ப சத்தம் போட்டு சிரிப்பாங்க. அதுதான் உணர்ச்சி வசப்படுவது. இப்போ நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னா, அப்படியே பொங்கு பொங்குன்னு அழுவது, அதுதான் உணர்ச்சி வசப்படுவது. கோபமாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? அடுத்தவரை அடிப்பது, திட்டுவது, இல்லை எதையாவது தூக்கி எறிவது, இதுதான் உணர்ச்சி வசப்படுவது. இப்போ பயமாக இருக்கிறேங்கிற உணர்வு எதில் வெளிப்படும் அப்படின்னா, உடம்பு நடுங்கும், ஒரு சில நேரத்தில் மயக்கம் வரும். இதெல்லாம் பயத்தினுடைய உணர்ச்சிகள். உணர்வுகள் என்பது இயற்கையானது. ஆனால் உணர்ச்சி வசப்படுவது என்பது நம்முடைய தேர்வு. அது நம்முடைய சாய்ஸ், வெதர் டு டூ இட் ஆர் அவாய்ட் இட். அப்போ பல நேரங்களில் உணர்ச்சி வசம் நம்ம எல்லாருமே படுறோம். நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது, அதை உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. யாராவது நம்மகிட்ட வந்து உணர்வு மயப்படாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்வே இல்லைன்னா நம்ம இறந்த உடலுக்கு சமமாக மாறி விடுவோம். ஆனால் நம்மளுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய வசனங்கள் என்ன தெரியுமா? அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றியா நீ அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்டுவாங்க. என்னடா ஜடம் மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளை உணர்ச்சி வசப்படுவதற்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு உந்து சக்தி. அதுக்கு நம்ம விலை போய்விடக்கூடாது. அதனால் நான் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தேன்னா, என்னடா யூ ஆர் டூ இன்சென்சிட்டிவ், யூ ஆர் டூ இன்டிஃபரண்ட், எதுக்குமே நீ வந்து அசைய மாட்டேங்கிற அப்படின்னு அதை தவிர எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ நான் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறேன்னு அர்த்தம். தெளிவாக யோசித்து முடிவெடுக்கணும்னு அந்த நேரத்தில் நான் சிந்திக்கிறேன்னு அர்த்தம். ஒரு சொற்றொடர் சேயிங் இருக்குது, நம் தலைமேல் பறவைகள் பறப்பதை நிறுத்த முடியாது, ஆனால் அந்த தலையின் மேல் கூடு கட்டுவதை அதை தடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உணர்வுகளை நாம் தடுக்க முடியாது, ஆனால் அந்த உணர்வுகள் நம்முடைய செயல்களை கட்டுப்படுத்தும் உணர்ச்சிகளாக மாறாமல் இருப்பதற்கு முயற்சி அதை செய்யலாம், அதை தடுக்கலாம். பல நேரங்களில் இப்போ நான் கூட ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சில நாட்களுக்கு முன்பாக கலை விழா நடத்தினோம் என் கல்லூரியில். அது இன்டர் டிபார்ட்மெண்டல். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பரிசு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பையன் என்ன செஞ்சான், அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது டமார்னு ஒரு ஜன்னலை அடித்தான். அந்த ஜன்னல் கண்ணாடி தூள் தூளாக போனது. அப்புறம் அதை கண்டுபிடிச்சி அதுக்கான தண்டனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தோல்வி பட்டு விட்டேன், நான் தோத்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு உணர்வு.
அதை இமோஷனலாக வெளிப்படுத்துவது அடுத்தவரை காயப்படுத்தும். அதனால் உணர்வுகள் ஆல்வேஸ் இன்விசிபிள், ஃபீலிங்ஸ் ஆர் இன்விசிபிள், பட் இமோஷன்ஸ் ஆர் விசிபிள். சம்டைம்ஸ் இட் வில் ஹர்ட் அதர்ஸ், அடுத்தவர்களை அது காயப்படுத்தும். அதனால் இந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் நடக்கக்கூடிய போர் தான் நம்முடைய உளவியல், நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பூ அழகாக இருக்குது, அதை ரசிப்பது என்பது ஒரு உணர்வு, அது பட்டுன்னு பிடுங்கிறது உணர்ச்சி. ஒரு ஆளை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக தலைக்கு மேலே சுள்ளுன்னு கோபம் வரும், அது உணர்வு. அவரை பார்த்த உடனே நான் அவரை அடிக்கப் போவதும் இல்லை தீய வார்த்தையால் பேசுவதும் அது உணர்ச்சி. பல நேரம் நக்கலாக கூட சொல்லுவேன் நான் பசங்கள்கிட்ட, ஒரு பொண்ணை பார்த்து அது அழகாக இருக்கிறா அப்படின்னா அதை ரசிப்பதோடு இருந்தால் உணர்வு, அது இயற்கையானது. ஆனால் உடனே நான் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேங்கிறது உணர்ச்சி வசப்படுவது. உணர்ச்சிகளை நாம் எப்போதும் தடுக்க வேண்டும், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம விலகி ஓட வேண்டும் என்று பல நேரங்களில் இதை பற்றியே நாங்கள் வகுப்பு எடுப்போம். அதனால் நான் இப்போ என்ன இதுலேருந்து சொல்ல வரேன் அப்படின்னா, உணர்ச்சி வசப்படுவது இயற்கை. இப்போ கூட இதை சொல்லலாமான்னு தெரியல, நம்முடைய முதல்வர்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசும்போது வாயில் வந்துடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு சில நேற்று கூட கரூரில் பேசும்போது ஏதோ ஒரு ஆக்ஷன் காட்டிட்டார், ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறார் அப்படி என்று அது விமர்சனத்துக்குள்ளானது. ஆனால் அதையுமே நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வாயில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதோடு நிப்பாட்டிட்டார். எதையாவது சொல்லியிருந்தார்னா அது மிகப்பெரிய கலவரமாக அது ஒரு பெரிய எதிர்வினைக்கு இட்டு சென்றிருக்கு. அதனால் நம்ம எல்லோரும் ஒரு நாகரிகமான சமுதாயத்தில் வாழ்கிறோம் என்பதை உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதில் தான் நாம் காட்ட முடியும். எனவே மக்களே, நான் கடைசியாக முடிக்கும்போது எதை சொல்கிறேன்னா, இந்த உணர்ச்சி வசப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் நம்முடைய உணவு பழக்க வழக்கம். 2 உணவை ரொம்ப அதிகமாக நம்ம இளைஞர்கள் சாப்பிடுவாங்க. ஒன்று ஹாஃப் பேக்ட், அரைவேக்காடு உணவு, இன்னொன்று டீப் ஃப்ரை. இது இரண்டுமே நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவு என்று ஆய்வுகள் சொல்கிறது. இப்போ ஹாஃப் பேக்ட் என்னென்ன, இந்த ஃப்ரைட் ரைஸு, வெந்து வேகாமல் இருக்கக்கூடிய காய்கறி, இல்லை அதிகமான மாமிச உணவு. டீப் ஃப்ரைனா என்ன, திரும்ப திரும்ப அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கப்பட்ட என்னது மாமிசங்கள், சிக்கன், மற்றபடி எல்லா மீட்டு. இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், ஏற்கனவே அது சிவப்பாக தான் இருக்குது, அதை அப்போனா ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கான், நம்மளை பார்த்தோன்னு மறுபடியும் தூக்கி பொரிக்கிறான்னா இட் வில் இன்ஸ்டிகேட், நம்முடைய உணர்ச்சிகளை ரொம்ப தூண்டும். எதை நாம் உண்கிறோமோ அதுவாகத்தான் நாம் மாறுகிறோம். எனவே அவசரமாக இருக்கக்கூடிய துரித உணவுகளை சாப்பிட்டோம்னா அவசரமாக நம்முடைய கோபங்கள், உணர்ச்சிகள் வெளியில் வரும் என்பது நிதர்சனமாக நம்ம பார்க்குறோம். அதே போல் போதைப் பொருட்கள், இந்த வாயில் என்னமோ வச்சுட்டு இருக்காங்கல்ல, கூலிங், இதெல்லாம் அதிகமாக ஒன்றும் உணர்வுகளை மழுங்கடிக்கும், இல்லை உணர்ச்சிகளை ரொம்ப தூண்டிவிடும். அப்போ இது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கிறத பற்றி தான் போன காணொலியில் பேசணும், சமநிலை உணர்வுகள் என்று. அதனால் அதிகமாக உடல் பயிற்சி செய்வதும் பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுவதும் தான் இந்த உணர்ச்சிகளுக்கு மருந்தாக அமையும் ஒழிய, இது நம்ம சைக்காட்ரிஸ்ட்டை போய் அதற்கான மனநலம் மருத்துவர்களோ மாத்திரைகளோ மருந்துகளோ பெரிய அளவில் உதவி செய்யாது. எனவே உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுப்போம், அதே உணர்வுகள் நம்முடைய பிஹேவியர், நடத்தையை கட்டுப்படுத்தும் என்றால் அந்த உணர்ச்சிக்கு நாம் விலை போகாமல் இருப்போம். இதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். நன்றி, வணக்கம்.